ஹலோ ஆல், வணக்கம். நம்ம இன்றைக்கி மணி பிளான்ட் செடிக்கு நம்ம வீட்டிலையே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்களை வச்சு இயற்கையான உரம் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளுங்க. நான் இங்கே கேரட் தோல், காலிஃப்ளவர் தோல், எக்கு தொப்பை, ஆனியன் தோல் எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அது கூட மண் ஒரு 3 ஸ்கூப் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நான் எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு நம்ம பாட்டில் போட போகிறோம். அதனால் எல்லாமே குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் என்னோடய செடி மணி பிளான்ட் மண்ணில் வச்சுருக்கேன். அதனால் நான் மண்ணோட மிக்ஸ் பண்ணுறேன். ஒருவேளை நீங்கள் தண்ணியில் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த தோல் எல்லாத்தையுமே ஒரு 2 நாள் நல்லா தண்ணியில் ஊற வச்சு இதெல்லாம் வடிகட்டிட்டு அந்த தண்ணியை நீங்கள் செடிக்கு ஊற்றிட்டு வந்தீங்கன்னா செடி நல்லா வளரும். இந்த மாதிரி நல்லா கலந்ததும் நம்ம செடிக்கு போட்டுடலாம். எல்லா சைடும் ஈவனாக போகிற மாதிரி நான் போட்டுடுறேன். நம்ம வீட்டிலையே இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களை வச்சு இயற்கையான முறையில் உரம் தயாரித்து எல்லா செடிகளுக்குமே போடலாம். செடிகள் நல்லா வளரும். நீங்களும் கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஈவனாக எல்லாமே பரப்புனதுக்கப்புறம் தண்ணி லைட்டாக நீங்கள் தெளித்து விட்டிங்கன்னா போதும். ரொம்ப அதிகமாக ஊற்றிட வேண்டாம். லைட்டாக இந்த மாதிரி தெளிச்சா போதும். அதுவே அதுக்கு போதுமானது. நீங்களும் இந்த மெத்தடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.